மண்டலத்துடைய துணைத் தலைவர் அண்ணன் முருகேசன் அவர்கள் 33வது பொதுக்குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமது மாநில தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் உறுப்பு சங்கத்தின் தலைவர், செயலாளர் மற்றும் அவர்களுடன் வந்த நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் கோயம்புத்தூர் லாரி உரிமையாளர் சார்பாகவும் மாநில சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து வந்துங்க. ஸ்ட்ரைக் பண்ணலான்னு சொன்னது நம்ம முன்னாள் மாநில செயலாளர், முன்னாள் நாமக்கல் தலைவர், அவர் ஒருத்தர் தான் அந்த ஸ்ட்ரைக்கை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் வந்துங்க குறைத்தான் சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே மாநில சங்கம் தான், மாநில தலைவர் தான் செய்யணுங்கிறது அப்படி இல்லை. இப்போ நீங்கள் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா யுவராஜ், ராஜேஷ், என்ன செல்வம், இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. இங்கேருந்து ஒருத்தர் ஒரு வேலை சொன்னேன், ஒரு ப்ராப்ளம்னு சொன்னால் அதை சரி பண்ணுறது அந்தந்த ஏரியாவில் இருக்குங்க சங்கத்தின் பொறுப்பாளர்கள் தான் அதெல்லாம் செய்யணும். அது முடியலைங்கிறது தலைவர்கிட்ட ஒரு தகவல் கொடுத்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலை செஞ்சால் தான் சங்கம் வளரும், நம்மளுக்குள்ள ஒற்றுமை இருக்குது. இப்போ இங்கே பேசுகிறவங்கள என்னென்னமோ எதோ குறையெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம சங்க வளர்ச்சி எப்படி அடையுங்க? ஒருத்தர் குறை சொல்லுவோம். நம்ம என்ன வேலை செஞ்சோம்? தங்கம் செய்யாதது சங்கம் செய்யும்பாங்க. அப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோம்? ஒருத்தர் இப்போ ஒன்றும் வேண்டாம், நான் யுவராஜை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னு நினச்சாலும் சரிங்க. ஆனால் அவருக்கு அறிமுகம் இல்லாத ஆளும் கூட ஏதாவது சொன்னால் அவர் செய்கிறாரு. மெட்ராஸ் எங்கே, தஞ்சாவூர் எங்கே, எல்லா பக்கம் சங்ககிரி இல்லை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இப்போ சொன்னோன்னே அவர் நானும் கூட சொன்னோம், தலைவரும் கூட சொல்லியிருக்கிறாருங்க. யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்து அவங்க எந்த சங்கம்னு கேட்டுட்டு அந்தந்த சங்கங்கள் வேலை செய்யுங்க. இல்லைன்னா யாருமே அசோசியேஷனுக்கு வரமாட்டாங்க, இண்டிவிஜுவலாக செஞ்சு தராங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்க. 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் செக்ரட்டரிட்டு எங்கள் பொருளாளர்கிட்ட நான் சொன்னேங்க. ஜாபர்னு சொல்லி ஒருத்தர் எர்ணாகுளத்துலேருந்து கூப்பிட்டாங்க. அவங்க டிரைவர் லைசன்ஸ் ஏதோ ஒரு கம்பெனி வாங்கி வச்சுட்டேன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி அது கேட்டோன்னே உடனே கொரியர் பண்ணி அனுப்புனாங்க. அதனால் அந்தந்த சங்கத்துக்கு என்னென்ன வேலை வருதோ அவங்க செஞ்சால் தான் நம்மளும் நம்ம சங்கம் நல்லா இருக்குது, மாநில சங்கத்துக்கு நல்ல பேர் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரிசான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த ஒரிசாவில் இருக்கிறவங்க நம்ம மாநில தலைவர்கிட்ட சொல்லி, ஜிஆர்எஸ் கிட்ட சொல்லி, அங்கே இருக்கிற சங்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அவங்க நம்பரோ மற்றதெல்லாம் வாங்கினா நம்ம உறுப்பு சங்கத்தின் லாரி அங்கே போய் ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் அது நம்ம சங்க தலைவர் மூலிமா சரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கலாம். அப்புறங்க எங்களில் கோயம்புத்தூரில் 4 ஆர்டிஓ இருக்குங்க. ஸ்டிக்கர் பிரச்சனையும் இல்லை, ஆன்லைனில் இருக்குது, 1-2 இருக்குது. அதே நாங்கள் டைரெக்டாக போய் கமிஷனரு, டிசி, ஏசி, ஆர்டிஓ எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு இருக்குது பிரச்சனை இருக்குது. ஆனால் பெரிய பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு இல்லை. அப்படி ஏதாவது ஒரு மூலியமா இருந்தால் ஜேடிசி ஆர்டிஓ கிட்டெல்லாம் நம்ம மாநில தலைவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அவர் சொல்லுவார். இது வரைக்கும் நேற்று கூட என்னுடைய வண்டி ஒன்று பழைய நான் இருந்த ஸ்டிக்கரோடு தான் போச்சு. ஸ்டிக்கர் நல்லா இருந்தால் பழைய அந்த சர்டிஃபிகேட் பிரகாரமே எங்களுக்கெல்லாம் எஃப்சி ஆகிட்டு இருக்கு. அதுக்காக நாங்கள் பெருமைன்னு சொல்லிங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எங்கள் சங்கத்தில் எல்லாம் அணுகி நான் போகிறனோ இல்லையோ எங்கள் செக்ரட்டரியோ பொருளாளரோ எங்கள் டைரக்டர் முதல் கொண்டு எல்லாமே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரிங்க டிராவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் சரி ஒரு நாளைக்கு இவ்வளோ வாடகை, கிலோமீட்டருக்கு இவ்வளோ வாடகை தான். அதில் எந்த விதமான வித்தியாசம் அப்படியே வித்தியாசம் 50 பைசா 1 பைசா 1 ரூபா தான் வித்தியாசம் இருக்குது. இங்கே நாம லாரியில் டன்னுக்கு 100 ரூபா கேட்டான்னு வைங்களேன், இன்னொருத்தர் 80 ரூபா 70 ரூபா நம்ம ஆளுக்கு தான் போகிறாங்க. அதில் காரணம் நம்ம ஒற்றுமையாகவே இல்லை. எல்லாம் ஒவ்வொருத்தர் மேலே குறைய சொல்கிறாங்களே ஒழிய ஒற்றுமையாக இருந்து நம்ம என்ன நினச்சாலும் சரிங்க கண்டிப்பாக அது நடக்கு. இப்போ நம்ம தலைவர் உண்ணாவிரதத்து அங்கங்கே டோல்கேட்டில் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நம்ம சிறப்பாக தான் செய்கிறோம். ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் கடுமையாக செய்யணும். அதே மாதிரி நான் தலைவர்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், மெட்ராஸ் போகும்போதுங்க ஒரு மந்திரி மட்டும் இல்லைங்க, நம்ம ஜிஎஸ்டி மந்திரி பார்க்கணும், போக்குவரத்துறை மந்திரி பார்க்குறோம். நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் லாரியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதனால் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனால் 3 மந்திரி 4 மந்திரி ஒட்டுக்கா பார்த்துட்டு அதுக்கு என்ன சொன்னாலும் இப்போ மெட்ராஸ் சொன்னால் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் வருவாங்க. அந்த மாதிரி சொல்லி நம்மளும் இங்கிருந்து எல்லாம் போய் எல்லாம் செஞ்சு யாரையும் மாநில சங்கத்தை தயவு செய்து
குறை சொல்லாமல் மாநில சங்கம் இன்னும் மென்மேலும் நல்ல வேலை செஞ்சு வளர்ச்சி அடையணும்னு அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் உறுதுணையாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு என் வாய்ப்பினை நன்றி கூடி விரைவடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க துணைத் தலைவர் அவர்களே. கோயம்புத்தூர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏற்கனவே நாங்கள் நாமக்கல்லில் நடந்த செயற்குழுவில் சில விஷயங்களை பதிவு செஞ்சுருக்கோம். இப்போ மீண்டும் பொதுக்குழுவில் பதிவு செய்கிறோம். அதாவது இந்த பார்சல் சர்வீஸ், அதாவது மல்டிபிள் கார்கோ எடுத்துகிட்டு போகிற லாரிகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜிஎஸ்டி பிரச்சனை, அதாவது மல்டிபிள் கார்கோ இருக்கக்கூடிய ஒரு லாரியில் ஏதாவது ஒரு கார்கோ ஜிஎஸ்டி பிரச்சனை இருந்தால் மொத்தமும் எல்லா சரக்கும் சேர்ந்து நிற்க வேண்டியது இருக்குது. அதுக்கு தலைவர்கிட்ட எங்கள் கோயம்புத்தூர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை வச்சோம். அதாவது ஹைகோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் வாங்கி, அந்த டைரக்ஷன் வரக்கூடிய நாட்களில் இந்த விஷயத்தை மாற்றக்கூடிய தன்மை ஏற்படும். இந்த டைரக்ஷன் வாங்கறதுக்கு உண்டான முயற்சியை மாநில சம்மேளனம் முயற்சிக்கணும். ஏன்னா இப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா பூனைக்கு 6 மணி கட்டுறதுங்கிற மாதிரி ஆகிடும். தயவு செஞ்சு மாநில சம்மேளனம் இந்த ஜிஎஸ்டியில் வண்டியை பிடிக்கிறதுல இந்த பிரச்சனையில் ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டி கேட்டுக்கிறேன். ரெண்டாவது நார்த் இந்தியாவில் தொடர்ந்து லாரிகளில் திருட்டு போயிட்டு இருந்த சம்பவங்கள் இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டிலையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தமிழ்நாட்டிலையும் அது கோயம்புத்தூர்லேருந்து, மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வர்ற எங்கள் உறுப்பினருடைய வண்டியிலேயே தொடர்ந்து இந்த தார்பாய் கிழித்து திருட்டு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே லாரி உரிமையாளனுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கும். இந்த பட்சத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்குது. இந்த திருட்டு சம்பந்தமாக டிஜிபி, மேற்கு மண்டலம் உயர் போலீஸ் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு கோரிக்கையை மாநில சங்கம் மூலிமா வச்சுக்கணும்னு விரும்புகிறோம். அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் நடத்தினோம். சிஎம்டிசி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சிஎம்டிசிங்கிறது கோயம்புத்தூர் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் கோயம்புத்தூரில் இருக்கிற அனைத்து சங்க லாரி உரிமையாளர்கள் மட்டும் இல்லை, மினி லாரி, எல்சிவி, சிட்டி லாரி புக்கிங், குட்ஸ் டிரான்ஸ்போர்ட், இப்படி 20 அசோசியேஷன் உள்ளடங்கிய அனைத்து சங்கங்கள் அமைஞ்ச பிளாட்ஃபார்ம் தான் சிஎம்டிசி. அந்த சிஎம்டிசியில் ரீசெண்டாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது போலீஸ் டெப்டி கமிஷனர் டிராஃபிக் அவரை அவரை போய் நாங்கள் எங்கள் தலைவர் முதல் கொண்டு நாங்கள் ஒரு டீமாக போய் சந்தித்து ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த 20 சங்கம் அடங்கிய எல்லாத்தையுமே கூப்பிட்டு எங்களுடைய அசோசியேஷன் கல்யாண மண்டபத்தில் வச்சு ஒரு விழிப்புணர்வு கூட்டம், அதாவது டிசி டிராஃபிக்கு, டிசி ஏசி டிராஃபிக்கு, ஆர்ஐ, இப்படி உயர் போலீஸ் அதிகாரிகளை வச்சுட்டு நம்ம ஆன்லைன் ஃபைன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஃபைனை எப்படியெல்லாம் போடுறாங்க, ராங் ஃபைன், அதாவது ஃபோட்டோ எடுத்துடுறாங்க, வண்டி நம்பர் மாறி இருக்கு, ஒரு 2 வீலர் நம்பர் லாரிக்கு ஃபைன் ஆகுது. இந்த மாதிரி நிறையா தவறுகள் நடக்கும் இடத்துல சுட்டிக்காட்டி அவங்க அந்த தவறுகள் நடக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் நேரடியாக டிசி எங்களை பார்க்க சொல்லியிருக்காரு. அந்த ஃபைனை அப்படியே ரீஃபண்ட் பண்ணுறாங்க, ஃபைனை கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணி விட்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மீட்டிங் போட்டு அந்த விழிப்புணர்வு கூட்டம் நடந்தனால தான் இது நடந்தது. இதே போல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து லாரி சங்கங்கள்லையும் மாநில சங்கம் கேட்டுக்கொள்ளணும். இந்த மாதிரி லோக்கல் இருக்கிற டிராஃபிக் போலீஸ் அதிகாரிகளையும் ஆர்டிஓவும் கூப்பிட்டு நம்ம துறை சார்ந்த பிரச்சனைகளை அந்தந்த இடத்துல சொல்லி ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.